என்னோட தப்புக்கு தண்டனை இவளுக்கு கொடுக்காதீங்க. சரி, ஒரு வேலை பண்ணு, காதப்படி, அப்புறம் மன்னிப்பு கேளு. சீக்கிரமா பண்ணு, என்கிட்ட டைம் இல்ல, உங்ககிட்டயும் டைம் இல்ல. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். நோ. என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி. பொண்டாட்டிய உயிருக்குறியா காதலிக்கிற போல இருக்கு. அவளுக்காக என்ன வேணா பண்ற. அவகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு அவளுக்காக நீ என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட மட்டும் பேசு, சரியா? நான் பயந்துட்டேன். ஆடா பாருடா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கில்லர் பாய். என்னால யார வேணாலும் கொல்ல முடியும். அப்ப கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. அப்படி கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிறுத்துங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நீங்க இந்த அளவுக்கு பணிஞ்சு போக கூடாது. நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு சத்தியம் பண்ணிருந்தா சேர்ந்து சாகிறதுக்கும் சத்தியம் பண்ணுவோம். நம்மளால ஒன்ன வாழ முடியலன்னா ஒன்ன சாகவாது செய்யலாம். ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. பின்ன என்ன? என்ன காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்களை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கீழே இறங்கி போகாதீங்க. ஓ, ரொமான்டிக். ஆனா என்ன பண்றது, எனக்கு ரொமான்டிக் பிக்சர் எல்லாம் பிடிக்காது. எனக்கு ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும். சரி வா, ஆக்ஷன் ஆரம்பிக்கலாம். என் வண்டியை பின்னாடி எடுத்துட்டு போறேன், அப்புறம் வேகமா வந்து மோதிடுறேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கோங்க என்ன. ஏன்னா உங்களோட கதை முடிய போகுது. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல. வேண்டாம், நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்க, சத்தியம் பண்ணீங்கல்ல. அவன் என்ன காப்பாத்த கூடாது, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சூப்பர் உமனா நீ. சரி, நானும் சூப்பர்மேனா ஆகி காட்டுறேன். நீங்க நகராதீங்க. சாரி. இங்க பாரு, நீ என் கையை பிடிச்சிக்கிட்டே இரு, சரியா? நான் பின்னாடி போறேன், அப்பதான் வண்டி பேலன்ஸா இருக்கும். வண்டி அசைஞ்சாலும் நீ பயப்படாத, வண்டிலாம் விழாது, சரியா? நான் பின்னாடி தான் இருப்பேன். ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க, அப்புறம் வண்டி கண்ணுக்கு தெரியாது. அவங்க வண்டி எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோ அங்கேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். என் கையை மட்டும் விட்டுறாத, என் கையை விட்டுறாத. பேலன்ஸ். பின்னாடி 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 வா, இல்லைன்னா வண்டி விழுந்துரும். இங்க பாருங்க, என் கையை விட்டுட்டு நீங்க கதவை திறந்து வெளியில போங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க ப்ளீஸ். சேர்ந்து வாழ்றதுக்கு மட்டும் சத்தியம் பண்ணல, சேர்ந்து சாகிறதுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். நான் சொல்றதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பிராச்சரியாக்கும் நீங்க தேவை. ஆனா நீ எனக்கு தேவை, ஓகே? ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த வழியா வெளியில போயிடலாம். உங்களை நீங்க காப்பாத்திக்குங்க. நம்மளால சேர்ந்து வாழ முடியலன்னா நாம சேர்ந்து சாகலாம், சரியா? இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் கையை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி வாண்ண. உன் பேலன்ஸ பின்னாடியே வச்சுக்கோ, இல்லைன்னா வண்டி முன்னாடி விழுந்துரும். மெதுவா மெதுவா, பயப்படாத. வா 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 வா. வந்துட்டேன். என் கையை பிடி. ஓ ஷிட். அந்தரத்துல இருக்கோம் நம்ம குதிச்சாகணும்.
பயப்படாத. இப்பவும் நம்ம சேர்ந்து தானே இருக்கோம். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நீ உன்னோட அதிர்ஷ்டத்தால தானே உயிர் பழைச்சிட்டே இருக்க. இப்ப அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பிரிக்கிறேன் பாரு. இனி உங்க தலையெழுத்த எழுத போறதே நான் தான். இப்பவே இந்த நிமிஷமே நான் உங்களை கொல்ல போறேன். அதுவும் வலி இல்லாத சாவு. பயப்படாத. என்ன பார்த்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. உயிருக்கு உயிரை காதலிக்கிறேங்க. அந்தரத்துல தோங்கினாலும் சரி, இல்ல நம்ம பூமியில இருந்தாலும் சரி, இல்ல மேலோகத்துக்கு போனாலும் சரி, நாம எப்போ ஒன்னாதான் இருப்போம். ம்? ஆ! பாய் பாய் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மேகலா. உங்க படத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஹலோ, வேலை முடிஞ்சது. நான் என் கண்ணால பாத்துட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. இன்னைக்கு நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன். நிறுத்து நிறுத்து, புறப் வண்டியை நிறுத்து. என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. நீங்க எதுக்கு இப்ப வண்டி நிப்பாட்டினீங்க? அது அந்த கருப்பு பூனை, ஒரு கருப்பு பூனை குறுக்க போயிடுச்சு. என்ன? வாட் ரபிஷ்! வீட்ல எல்லாரும் கருப்பு பூனைய வளர்க்கறாங்க. இதுக்காகவா நீங்க வண்டியை நிப்பாட்டினீங்க? இட் இஸ் a meaningless. பூனையால என்ன ஆயிட போகுது? கருப்பு பூனை குறுக்க போகுதோ இல்லையோ, ஆனா இந்த காட்டு பூனைய கூட வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க ஏதாவது பேசுனீங்களா? நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். கருப்பு பூனை குறுக்க போச்சு, ஆனா நம்ம அதை தாண்டி போகல. பாட்டி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது. பாட்டி நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ரோட்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம். சரிதா பாட்டி, நீங்க கொஞ்சம் பாட்டிக்கு ஆறுதல் சொல்லுங்களேன். இப்படியே லேட் ஆயிடுச்சுன்னா பிரக்யாக்காவையும் அபியும் கண்டுபிடிக்க அப்ப முடியாது. கிளம்புங்க போற. போங்க பார்ட்னர், பயப்படாதீங்க. அவங்க கூட அந்த கடவுள் இருக்காரு. ஓ காட், என்னால இவங்க ரெண்டு பேரையும் சகிச்சுக்க முடியவே இல்ல. அண்ணா பார்த்து. மரம் கல்லு எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் தெரியல. பாஸ் வந்துட்டாருன்னா நான் என்ன சொல்றது? அண்ணா யாரோ வராங்க. யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்மள அப்புறமா போலீஸ்ல மாட்டி விட்டுடுவாங்க. பாஸ் தான் வராருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் மேகரா செத்துட்டாரா இல்லையான்னு என்ன கேள்வி கேட்பாரு. வேலை முடிஞ்சது பாஸ். அவங்க கார் பள்ளத்துல விழுந்துருச்சு. கார் எங்க? அதோ அங்க. எந்த இடத்துல விழுந்துச்சு எனக்கு காட்டு. அதோ அங்க பாஸ். சிகார பத்த வைக்கிற கான்ட்ராக்ட் நான் இன்னும் உனக்கு கொடுக்கல. அபிஷேக் பிரேமிக்ராவை கொல்ல சொல்லி மட்டும்தான் நான் உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன். அவங்க செத்துட்டாங்க. இதோ கார்ல இருந்து வர புகை அதுக்கு சாட்சி பாஸ். அபிஷேக் பிரேமிக்ராவுடைய போனத்துல இருந்து வர புகையை பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. அண்ணா நீ கார்ல இருந்து வர புகையை தானே காட்டுற.
அவனை கொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு இல்லையா? அதுக்கான பணத்தை நான் குறைக்க மாட்டேன். மொத்த பணத்தையும் தரேன். நீ போய் ப்ரூஃப கொண்டு வா. அதை எப்படி கொண்டு வர முடியும் பாஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பயங்கரமான பள்ளம் பாஸ். அவங்க இதுலதான் விழுந்தாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டல, அப்ப அதையும் பண்ணிடு. பணத்தோடைய போட்டோ எடுத்து எனக்கு காட்டு. ஒருவேளை அவன் பொண்டாட்டி போட்டோவும் சேர்த்து கொண்டு வந்தேன்னு வையே, அப்போ உனக்கு பணம் டபுளா கிடைக்கும். ஓகே பாஸ். நான் எப்ப அபிஷேக் பிரேமேக்ராவுடைய போனத்தை பாக்குறேனோ அப்பதான் நான் அவனை முழுசா பழி வாங்கினதா அர்த்தம். என்ன பாரு, என்ன பார்த்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். இதுக்கப்புறம் ஜீப் போகாது. இங்க இருந்து நடந்துதான் போகணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, நீ நான் உங்க முன்னாடி தானே இருக்கேன். ஐயோ, இவ பொழைச்சிட்டாலே நினைச்சு அழுறீங்களா? ஏய், இன்னைக்கு சொன்னது சரி, இனிமே இப்படி சொல்லாதானே. நீ எதுக்கு அழற? உங்க காதல பார்த்துதான் அழுக வருது. இந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களே, ஒருவேளை உண்மையிலே எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்ப நானும் கண்ணை மூடிடுவேன். இங்கே அப்படியே தூக்கு போட்டு நான் கண்ணாடி படம் அப்படி என்ன பாக்குற? சரி, அது போகட்டும். உன்னோட சோடா புடி எங்க போச்சு? அது இரு இதனா இரு. ஹாய், எல்லாம் தெரியுதா? பாக்க புது கண்ணாடி மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ மா. நீங்க இந்த மாதிரி அழாதீங்க, என் மனசுக்கு கஷ்டம். உனக்கு மனசுதான் கஷ்டமா இருக்கு, எனக்கு மொத்தமாவே கஷ்டமா இருக்கு. நீ இல்லன்னா நான் என்ன இருப்பேன் தெரியுமா? வாங்க, இங்க இருந்து போலாம். வா. அண்ணே, ஸ்னேக் கோவம் வந்து வர்ஷாவை கொன்னுட்டானே. ஸ்னேக், இவனுக்கு எவ்வளவு புரிய வைக்க பார்த்துட்டேன். ஆனா இவன் கண்டிப்பா புரிஞ்சுக்க போறதில்ல. இப்ப என் வழியில தான் இவனுக்கு புரிய வைக்க போறேன். வேண்டாம், நீங்க சண்டை போடாதீங்க. அவன் என்ன பண்ணுவானா? என்ன சொல்ல வர?
அவன் என்கிட்ட இருந்து வேற ஏதாவது புடுங்க பார்த்தானா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்க பார்த்திருக்கா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ், நடக்காத விஷயத்துக்காக எதுக்காக சண்டை போடணும்னு சொல்லுங்க. என்ன உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சண்டை போட மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, சண்டை போட மாட்டேன். ஓகே? நீ வர்ஷாவை கொன்னியா? ஆமா கொன்ன. அவ என்னோட வேட்டைய தப்பிக்க விட்டுட்டா. அவங்க என்னோட வேட்டை, அவங்கள நான் தான் கொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கொல்ல போறேன். வாங்க இங்க இருந்து போய். ஆனா இவங்க 2 பேரும் என்னடானா? இப்ப நீங்க போக கூடாது. சரி வா போலாம். சொல்லுங்க பாஸ், அவங்கள பார்க்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன். அவங்களையும் பார்த்துட்டேன். அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்கள நான் கொன்னனே. அப்ப நான் பார்த்தது அவங்களுடைய ஆவியா என்ன? அவங்க ரோட் சைடுல ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ பார்த்து அவங்கள கொன்னுடு, இல்லனா நானே அவங்கள கொன்னுடுவேன். பாஸ், நீங்க எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். சீக்கிரமா வண்டி எடு. இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பெரிய பழத்துல இருந்து விழுந்தோம் அவங்க தப்பிச்சாங்கன்னா? உனக்கு கேட்டுச்சா? உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இதுக்கான அர்த்தம் வழி அந்த சைடுல இருக்கு. அந்த சைடுல தான் சத்தம் வந்துச்சு. வா என் கூட போலாம். பாத்து. இந்த இது புறப்பட வண்டியாச்சு. வா இங்க இருந்து போலாம். மெதுவா மெதுவா வா. அந்த கில்லர் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் நம்ம வீட்டுக்கே போய் சேர்ந்துக்கலாம். நான் பூரப்போட வண்டியை நிறுத்தி இருப்பேன். அப்புறம் ஏன் நீங்க நிப்பாட்டல? ஒருவேளை அவன் நம்மளதான் தேடுறானோ என்னமோ. ஒருவேளை அவன் கிட்ட கன் கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். ஆனா கில்லர் கிட்ட கூட தான் கன்னு, அப்புறம் பாலு, அருவா, வேற என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் வண்டியை நிறுத்தலாம் தான் போனேன். ஆனா வண்டிக்குள்ள பல்ஜித் பாட்டியும் சவிதாவும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வண்டியை நிப்பாட்டாம விட்டேன். வாவ், என்னாச்சு? மேக்கப் கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் உன் கண்ணு இருக்கே செகப்பா பண்ணு மாதிரி வீங்கி இருக்குல்ல, அத சொன்னேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மண்ல புரண்டு எழுந்திருக்கேன். உன்னை பார்த்தோன்னே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? அதான் கடல்ல குளிச்சு நீ அப்படியே உப்பு ஆயிட்ட, அதே மாதிரி மண்ணுல புரண்டு நீ அப்படியே கூல் ஆயிட்ட. நான் ஆல்ரெடி கூல் தான். அது உண்மைதான். ரொம்ப தாகம் எடுக்குது.
அங்க பாரு, நான் இங்க வந்தப்பவே அதை பார்த்துட்டேன். தண்ணி அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு தாக எடுக்குது. அப்படியா? ஆ. ஓ, பாத்து பாத்து. இன்னும் கொஞ்சம். வேண்டாம். எப்படி எனக்கு தாகம் எடுத்ததும் தண்ணி கிடைச்சதும் அதே மாதிரி பசிக்குதுல சாப்பாடு கிடைச்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. இன்னும் கொஞ்சம். ஆ, குடு குடு. என்ன வேணுமா? உன் கையால கொடுத்ததால தாகம் என்ன, என் பசியும் போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி நான் இல்லைன்னா நீயும் ஒண்ணுமே இல்லை.